ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம். ரீசன் என்னன்னா அந்த பையனுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சாகணும். அப்படித்தானே எல்லாருமே எதுக்காக இருக்கிறீங்க? இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா, நாங்க வந்து கேஎன்பிசில நாங்க வந்து அரபினர் டெக் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் கீழே ஒர்க் பண்றோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்ககிட்ட கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன் அப்படின்னா, இப்போ எங்க கூட ஒர்க் பண்ற ஒரு பையன், அவனை வந்து இப்போ அவனை நாங்க இதுல மென்ஷன் பண்ணல, அவன் உள்ள இருக்கிறான். அவனை வந்து லைன்ல போயிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி எப்பவுமே நாங்க என்ட்ரன்ஸ்ல எப்படின்னா லைன்ல வருவோம். அங்க வந்து அந்த கேட் மெயின் கேட், அந்த கேட்ல வந்து நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. அதே செக்யூரிட்டிஸ் யார் அப்படின்னா, இங்க இருக்கிற மிலிட்டரி பர்சன் தான் அந்த செக்யூரிட்டியா இருக்கிறாங்க. ஸோ அவங்களை நம்பி தான் நாங்க எல்லாருமே உள்ள வரோம். அப்போ அப்படி லைன்ல வரும்போது நாங்க ரெண்டா ஸ்பிளிட் ஆகி அந்த லைன்ல வருவோம். அப்படி வரும்போது லைன்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. அப்ப அந்த லைன்ல இருந்து ஒரு பையன் வெளியே வந்திருக்கிறான். அப்படி வந்த உடனே என்ன இருக்கு அப்படின்னா, அவனை பிடிச்சி தனியா உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அப்போ தனியா எதுக்கு உட்கார வச்சாங்க அப்படின்னா, அவனை ரொம்ப நேரமா விடவே இல்லை. கடைசி வர அவனை விடவே இல்லை. லைன் எல்லாம் முடிஞ்சாச்சு. அப்புறம் தனியா ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அவனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவனை வந்து செக்ஷுவலா ஹராஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவனை ஃபுல்லா செக் பண்றீங்கிற பேர்ல அவனோட ட்ரெஸ் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொரு ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் அவன் ரிமூவ் பண்ணியிருக்கான். ரிமூவ் பண்ண பிறகு அவனோட மெயின் பார்ட்டை வந்து தப்பா டச் பண்றது, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்களும் அவங்களோட அந்த அந்த பர்டிகுலர் பர்சன் அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட சிப்பை ஓபன் பண்ணி அவனை வந்து தப்பா பேசியிருக்காங்க. அப்புறம் பிளஸ் மசாஜ் பண்ண வச்சிருக்காங்க, அவனை அடிச்சிருக்காங்க, டார்ச்சர் பண்ணிருக்காங்க ரொம்ப. ஸோ அவன் ரொம்ப மன உளைச்சல்ல தான் இருந்தான். அவனுக்கு இப்ப என்ன அப்படின்னா, இவங்க வந்து கண்டிப்பா அதுக்கான ஒரு கேரண்டி அவங்க எடுத்துதான் ஆகணும். ஏன்னா ஒரு பையனை வந்து இப்படி எல்லாம் அவன் வந்து இங்க ஒர்க் பண்ண வந்திருக்கான். அவன் ஒரு ஸ்லேவ் இல்ல. நாங்க எல்லாருமே யாரு அப்படின்னா, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜிஎஃப்டிஸ் இருக்காங்க, சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நாங்க எல்லாருமே இங்க ஒர்க் பண்ற ஜிஎஃப்டிஸ். கேஎன்பிசில நாங்க அரபினர் டெக்ங்கிற ஒரு கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்றோம். சோ அப்ப நாங்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்றோம், எடுக்கிறோம். ஆனா எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இந்த அரபினர் டெக்ல இருந்து கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சிலது பண்றாங்க, இல்லன்னு சொல்லல, பண்றாங்க. ஆனாலுமே அது 100% பண்றது இல்ல. அவங்களுக்கு சாதகமா ஏற்ற மாதிரி தான் பண்றாங்க, அப்படிதான் பண்றாங்க. சோ இங்க இருக்கிற எல்லாருமே நாங்க இன்னைக்கு ஒர்க்ல ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம். ரீசன் என்னன்னா, அந்த பையனுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சாங்க. அப்படித்தானே எல்லாருமே எதுக்காக இருக்கிறீங்க?